இங்கு அமர்ந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் ஏனைய சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் உள்ள தலைவர் அவர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கின்றேன். அன்பு வணக்கம். மேலும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற உலக திருக்குறள் கூட்டமைப்பு மாநாடு இப்போது அரியலூர் வட்டத்தில் இன்று 1/2/2026 தைப்பூச திருநாளில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் ஒரு பாடலும் அதன் விளக்கமும் தர வந்துள்ளேன். ஆகவே உங்கள் பொன்னான சிந்தனையை சிதறவிடாமல் ஒரு சில நிமிடங்களை கவனமாக கேட்கும்படி மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு வணக்கம். குறள்: செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி என்றால் வாசல் தேடி வந்த விருந்தினரை பணிவன்போடு மிக்க மகிழ்ச்சியாக சந்தோஷத்துடன் உள்ளே அடைத்து உணவு பரிமாறிவிட்டு வருவிருந்து பார்த்திருப்பான் என்றால் பிறகு வாசலிலே வந்து நின்று அடுத்த விருந்தினர் எப்போது வருவார் என்று மிக்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது. அடுத்தபடியாக நல்விருந்து வானத்தவர்க்கு என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த முறையில் உபசரிப்பவரை வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்து அளிப்பவராக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆகவே இதுபோன்ற கூட்டத்தில் அன்பு உள்ளவர்கள் அனைவரும் கூடி ஒவ்வொருவரும் இதுபோன்று ஒரு குறளும் அதன் விளக்கமும் சொல்லி வந்தால் அரங்கத்தில் அமர்ந்து அனைத்து உள்ளவர்களுக்கும் ஒரு சிறந்த அறிவாற்றலும் சிந்தனை திறனும் பெற்று இந்த சமுதாயம் ஒரு நல்ல வளமான நாடாக முன்னேற வாய்ப்புள்ளது. ஆகவே இந்த கூட்டமைப்பு நடக்கின்ற இந்த நாளிலே நமது செயற்குழுவில் முக்கிய பங்கு பெறும் மாநில பொருளாளர் மதிப்பிற்குரிய சவுந்தரராஜன் அவர்கள் வீடு இதே நாளில் கிரகப்பிரவேசம் நடக்கின்றபடியால் நமது கூட்டமைப்பில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் மிக சிறப்பாக காலையும் மதியமும் நல்ல முறையில் விருந்து செய்து கொடுத்தார்கள். ஆகவே செயற்குழு சார்பாக அவரை கௌரவப்படுத்துவதோடு அவரை பாராட்டி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தைப்பூச திருநாளில் அவரும் அவரது குடும்பத்தாரும் நீண்ட ஆயுளோடும் முழு பிரகாசத்துடன் வாழ வேண்டும் என்று உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எனக்கு பேச வாய்ப்பு தந்த கூட்டமைப்பு சார்பாக நன்றி சொல்வதோடு நிறைவு பெறுகின்றோம். அன்பு வணக்கம். அவ்வளோதான்.